என் அன்பிற்குரிய 10ஆம் வகுப்பு அன்பு மாணவர்களே, இன்று தமிழ் பாடத்தில் இயல் 2 இடம்பெற்றுள்ள கற்கண்டு இலக்கணமாய் தொகைநிலை தொடர்களை கற்க உள்ளோம். ஏற்கனவே கடந்த வகுப்பில் தொகைநிலை தொடர்களை ஆரம்பித்தோம். அதில் சொற்றொடர் என்றால் என்ன, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர், அதை ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் என்று நீங்கள் குறிப்பிடுறீங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு நீங்கள் சான்று, எந்த சான்று வேணாலும் எழுதலாம். நான் இணைய வழியில் கல்வி கற்கின்றேன் என்று கூறினால் அதுவும் ஒரு சொற்றொடர் தான். எனவே அந்த சொற்றொடரானது நமக்கு பொருளை தருமாறு அமைய வேண்டும். அதுவே சொற்றொடர் அல்லது தொடர் என அழைக்கப்படும். அதில் அடுத்து தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தொகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்ப்பா. தொகைனாலே மறைந்து வருதல், குறித்து வச்சுக்கோங்க. தொகைனாலே மறைந்து வருதல். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர். அப்போ ஏதாவது ஒன்று அந்த இடத்துல என்ன செய்யணும், மறைஞ்சு வரணும். அதுக்கு பேர் தான் தொகைநிலை தொடர். அதுக்கு சான்று, நிறைய சான்று பார்த்தோம். இப்போ பாடம் படித்தேன் அப்படின்னா அது எப்படி வரணும், பாடத்தை படித்தேன். பள்ளி செல்வேன், பள்ளிக்கு செல்வேன். அப்போ இங்கே என்ன செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல ஓம மன்னிக்கணும், வேற்றுமை உருபுகள் மறைந்து வருது. அப்போ அந்த வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தப்போ கூ என்பது எத்தனாம் வேற்றுமை உருபு? ஐ, ஆல், கு, இன், அது, கண். குறித்து வச்சுக்கோங்க. 1 எண்ணிலிருந்து 8 எண் வரை வரிசையாக போட்டுக்கோங்க. அதில் 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இப்போ 2, 3, 4, 5. அப்போ 2 வந்து ஐ, 3 வந்து ஆல், 4 வந்து கு. அப்போ கு என்பது எத்தனாம் வேற்றுமை தொகை? 4ஆம் வேற்றுமை தொகை. அப்போ கரும்பு தின்றான், நமக்கு சான்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன எழுதணும், கரும்பை தின்றான். ஐ வேற்றுமை வருதா, அப்போ அது 2ஆம் வேற்றுமை தொகை. அப்போ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன? வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. 6 தொகைகள் பார்த்தோம். அந்த 6 தொகைகளில் வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன சான்று கொடுத்துருக்காங்க? மதுரை சென்றார். இத்தொடர் மதுரைக்கு சென்றார். நான் சொன்னேன்ல, பள்ளி செல்வேன், பள்ளிக்கு செல்வேன். குருவிக்கூடு, குருவியது கூடு. பால் குடித்தான், பாலை குடித்தான். இதெல்லாம் அப்போ அந்த இடத்துல வேற்றுமை உருபு என்ன செஞ்சுருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. எனவே அந்த தொடர் என்னது, வேற்றுமை தொகை. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் அப்படின்னா வேற்றுமை உருபும் அந்த வேற்றுமை உருபுக்கு இருக்கக்கூடிய பயனும். நிறைய வேற்றுமை உருபுகள் நம்ம சொன்னோம். எத்தனை? 6 வேற்றுமை உருபுகள் இருக்குது. முதலுக்கும் 8க்கும் உருபுகள் கிடையாதுன்னு சொன்னோம். அப்போ அதில் இப்போ பாருங்களேன், தேர்ப்பாகன் அப்படின்னு ஒரு சான்று கொடுத்துருக்காங்க. அதில் தேர்ப்பாகன்றது எப்படி வரணும், தேரை ஓட்டும் பாகன்னு வரணும். அப்போ தேரை, ஐ என்பது எத்தனாம் வேற்றுமைப்பா? 2ஆம் வேற்றுமை. தேரை ஓட்டும் பாகன், ஐ என்பது 2ஆம் வேற்றுமை. அதில் அந்த ஓட்டும் என்பது அதற்குரிய பயன். அப்போ உருபும் பயனும் உடன், உடன்னா சேர்ந்துன்னு அர்த்தம். தொக்க அப்படின்னா மறைந்து. தொகையாக வருவதற்கு உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலை வீழருவி, மலையின் கண் வீழருவி, மலையில் இருந்து வீழக்கூடிய அருவி. அப்போ அது வந்து 7ஆம் வேற்றுமை தொகை. பெட்டி பணம் அப்படின்னா பெட்டியின் கண் பணம்.
இல்லை பொன், பொன்னது தங்கம், வளைக்கு பொன், வளைனா வளையலுக்கு பொன், அப்போ அது 4ஆம் வேற்றுமை தொகை. இப்படி ஒவ்வொரு வேற்றுமை உருபுகளும் மறைஞ்சு வரும்போது முதலுக்கும் 8க்கும் விட்டுருங்க. மிச்சம் அப்போ வந்து பால் பருகினான்னு சொன்னோம், பாலை பருகினான். அப்போ என்ன ஆகும், அந்த பாலை பருகின ஐ வருது, ஐ வர்ற இடத்துல என்ன சொல்லணும், 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லணும். ஆள் வந்தால் கல் எறிந்தான், கல்லால் எறிந்தான், அது 3ஆம் வேற்றுமை தொகை. இதுதான் உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. சரிங்களா, இது புரிஞ்சா? அப்போ பாருங்கள், இன்னொரு சான்று கொடுத்துருக்காங்க. தமிழ் தொண்டு எப்படி வரணும், தமிழுக்கு செய்யும் தொண்டு என விரிந்து பொருள் தரணும். தமிழ் தொண்டுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ தமிழுக்கு செய்யும் தொண்டு என்பது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அப்போ ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். சரிங்களா, அப்போ இது என்ன சொல்லியிருக்கோம், வேற்றுமை தொகைன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள்னால் என்னென்னப்பா, ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இதெல்லாம் மறைந்து வருவதற்கு பேர் வேற்றுமை தொகை. சரிங்களா, அப்போ வேற்றுமை தொகைனா என்னன்றதை எழுதி சான்று எது கேட்டாலும் நீங்கள் எந்த சொல் கொடுத்தாலும் அதுக்கு வேற்றுமை தொகை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். சரியா, இப்போ தமிழ் தொண்டுன்னா என்ன கேட்கணும், 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்து பார்க்க போகிறது வினை தொகை. வினைனா என்னப்பா குறிச்சுக்கோங்க, வினைனா காலம், வேர்ப். வினைனா இப்போ ஒன்றும் இல்லை, குடிநீர்னு சொல்கிறோம். அந்த குடிநீரை எப்படி சொல்லணும், குடிநீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர், குடித்த நீர். அப்போ குடிநீர் என்பது, குடிக்கின்ற நீர் என்பது நிகழ்காலம், குடித்த நீர் என்பது இறந்த காலம், குடிக்கும் நீர் என்பது எதிர்காலம். இதில் இந்த 3 காலம் மறைஞ்சு வந்திருக்கா, இதுக்கு பேர் தான் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதி. அப்போ இந்த காலம் காட்டும் இடைநிலைகளை 3 காலமே மறைஞ்சு வரும். அதுக்கப்புறம் அது வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, வினைத்தொகை 2 பகுதியாக வரும். அதில் முதல் பகுதி பெரும்பாலும் வினையடியாக இருக்கும், அதாவது வினையை உணர்த்துறது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஆடுகளம் எப்படி சொல்லுவீங்க, ஆடுகின்ற களம், ஆடும் களம், ஆடிய களம் வந்துருச்சா. அப்போ ஆடு என்பது ஒரு கட்டளை, ஒரு ஏவல் மாதிரி இருக்கா. அப்போ ஆடு என்பது வினை, களம் என்பது ஒரு பெயர் சொல். அப்போ இதுதான் வினைத்தொகை. நிறைய சான்றுகள் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். நம்ம வழக்கமாக சொல்கிறது ஊறுகாய் எப்படி சொல்லணும், ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறிய காய். அதில் ஊறுகின்ற என்பது நிகழ்காலம், ஊறிய என்பது இறந்த காலம், ஊறும் என்பது எதிர்காலம். அப்போ 3 காலமும் மறைஞ்சு வந்திருக்கா, இதுக்கு பேர் தான் வினைத்தொகை. அதே மாதிரி நிறைய சான்று நம்ம சொல்கிறோம். மிதியடி சொல்லுங்கள், மிதிக்கின்ற அடி, மிதிக்கும் அடி, மிதித்த அடி. அப்போ 3 காலமும் மறைஞ்சு வந்திருக்கா, அது வினைத்தொகை. அப்போ காலம் மறைந்து வந்தால், அதாவது வேர்பு எந்த காலத்தில் செஞ்சோம்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரச்ச விகுதியோடு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவதற்கு பேர் தான் என்னது, வினைத்தொகை. அப்போ வினைத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்பயுமே எப்படி இருக்கும்னா, ஒரு கட்டளையில் இருக்கும், அது ஒரு வினையடியாக இருக்கும், ஒரு வினைப்பகுதியாக இருக்கும். 2வது இது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, வினைத்தொகை. அதுக்கு தான் அதை நம்ம என்ன சொன்னால், காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை ஆகும். காலம் கறந்த என்றால் மறைந்த, குறிச்சுக்கோங்க. கறந்த அப்படின்ற ஒரு சொல் இருக்கா, அது ரொம்ப அருமையான சொல். கறந்த என்றால் மறைந்த, காலம் கறந்த பெயரச்சம். ஆமாம், மிதித்த வண்டின்னு சொன்னால் அது பெயரச்சம். என்ன பெயரச்சம், இறந்த கால பெயரச்சம். அதே மிதிவண்டின்னு சொன்னால் வினைத்தொகை. சொல்கிற எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியுதா, மிதித்த வண்டின்னு சொன்னால் அது இறந்த கால பெயரச்சம். அதையே அந்த காலம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது மிதிவண்டி என்பது
அது மிதிவண்டி என்பது வினைத்தொகை. இறந்த கால பெயரச்சத்தோட விகுதி அங்கே மறைஞ்சு மிதிவண்டின்னு வந்ததுனால அது வினைத்தொகை. நிறைய சான்று சொல்லலாம். விரிகடல் சொல்லுங்கள். விரிகின்ற கடல், விரியும் கடல், விரிந்த கடல், விரித்த கடல் அப்படி சொல்லலாமா? அந்த மாதிரி 3 காலமும் மறைந்து வரணும். அதனால தான் காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன சான்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வீசுதென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல், வீசும் தென்றல் 3 காலமும் மறைஞ்சு வந்திருக்கா. அதே மாதிரி கொள்களிரு, கொள்ளுகின்ற களிறு, கொள்ளும் களிறு, கொன்ற களிறு இதில் வந்திருக்கா. இது மாதிரி அதேமாதிரி ஆடு புலி, ஆடுகின்ற புலி, ஆடும் புலி, ஆடிய புலி. இப்படி காலம் மறைந்து வருவது வினைத்தொகை. பாருங்கள். வீசு, கொள் என்பவை வினைப்பகுதிகள். இவை முறையே தென்றல், புனல் என்னும் பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் ஆயின. சொன்னோமா, காலம் வெளிப்படாத அது பெயரச்சம் சரிங்களா. ஆடிய மாணவன் அப்படின்னு சொன்னால் அது பெயரச்சம். வரும் வண்டின்னு சொன்னால் அது பெயரச்சம். இதே சரிங்களா. ஆடு மாணவன் அப்படின்னா ஆடு பாம்பே அப்படின்னு சொன்னால் அது என்னது? வினைத்தொகை. இப்போ தென்றல், புனல் என்னும் பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் ஆயின. மேலும் இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று எனவும், கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்துபடி விரிந்து பொருள் தருவதால் காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி நிற்கின்றன. புரிஞ்சிருச்சா? அப்போ வினைத்தொகைனா என்னன்னு கேட்டால் எளிமை என்ன சொல்லணும்? காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஒரு தொடரில் காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து பெயரச்சமாக இருந்தால் அது வினைத்தொகை. நிறைய சான்று சொல்லிட்டோம். இன்னும் நீங்கள் நிறைய சான்றுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம நிறைய வினைத்தொகையில் பயன்படுத்துகிறோம் சரிங்களா. அதை பார்த்துக்கலாம். எடுகொடி, எடுக்கின்ற கொடி, எடுக்கும் கொடி, எடுத்த கொடி. விரிகடல், குடிநீர், ஊறுகாய், மிதிவண்டி விளங்குதுங்களா. இப்போ எவ்வளோ சான்றுகள் நம்ம சொல்லுங்களா. இதுதான் வினைத்தொகை. சரியா? அதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது பண்புத்தொகை. பண்புத்தொகை, பண்புத்தொகைன்னா என்னப்பா? பண்புன்றது என்னது? ஒரு பொருளுடைய குணம், ஒருத்தருடைய குணம். அந்த பண்பை தான் நம்ம 5 வகைப்படுத்துகிறோம். என்னென்ன குறிச்சிக்கோங்க. நிறம், சுவை, வடிவம், அளவு, குணம். நிறம், சுவை, வடிவம், அளவு, குணம் இவற்றை உணர்த்தக்கூடியவை மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். இன்சுவை, இதை எப்படி பிரிப்பீங்க? இனிமை கூட்டல் சுவை எழுதிக்கங்க. இன்சுவை இதை எப்படி பிரிக்கணும்? இனிமை கூட்டல் சுவை. அங்கே மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கா, அதுக்கு பேர் தான் பண்புத்தொகை. அப்போ ஒரு மை விகுதி மறைந்து மை என்பதற்கு பேர் பண்பு விகுதின்னு பேர். குறிச்சிக்கோங்க. மை என்பது பண்பு விகுதி. ஆகிய என்பது பண்பு உருபு. அப்போ இன் தமிழ், இன் சொல் அப்படின்னா இனிமையாகிய தமிழ்னு அர்த்தம், இனிமையாகிய சொல்னு அர்த்தம். சொல் இனிமையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் பின்னாடி ஒரு பெயர் சொல் இன் சொல். நற்செயல் சரிங்களா. கரும்பலகை, அப்போ அது 2வது வர்றது ஒரு பெயர் சொல். வரக்கூடியது அதோடைய பண்பு குணம். அப்போ அதுக்கு இடையில் மை என்ற பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்ற பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. இப்போ ஒன்றும் சொல்லலை பாருங்களேன். நிறத்துக்கு ஒரு சான்று சொல்கிறேன். கரும்பலகை எப்படிப்பா பிரிப்பீங்க? கருமை கூட்டல் பலகை. அப்போ மை விகுதி அங்கே என்ன செஞ்சுருக்கு? மறைஞ்சு வந்துங்க. அதை பலகையே கருமையாக மாறிடுச்சு, கருமையாகிய பலகை சரிங்களா. அப்போ அது பண்பு தொகை. வடிவத்துக்கு பாருங்கள். குறுந்தொகை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இலக்கியம்.
குறுமை கூட்டல் தொகை, குறுமையாகிய தொகை, தொகை வந்து குறுமையாக மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ அது பண்பு தொகை. சுவை இப்போ பார்த்தோம், இன்சொல். விளங்குதுங்களா? அப்போ என்னது? இனிமையாகிய சொல். அப்போ இனிமையான சொல். அதே மாதிரி அளவு. அளவு இப்போ முத்தமிழ்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இது கேட்கலாம், மூன்றாகிய தமிழில் தானே வருது, இங்கே மை விகுதி வரலையேன்னு கேட்கக்கூடாது. ஆனால் அது அளவு, 1 2 3 எண். எனவே அது அளவை குறிப்பதால் அதுவும் பண்புத்தொகை. இப்போ நம்ம தொகை சொற்களை விரித்தெழுதுகன்னு பார்க்குறோம்ல, ஐம்பொறி, நாற்றிசை, ஐம்புலன், இப்படி நிறைய சொற்கள், அறுசுவை, இது எல்லாமே பண்புத்தொகை தான். ஏன்னா அது அளவை குறிப்பதால் அவை எல்லாமே பண்புத்தொகை. இப்போ பாருங்கள், செங்காந்தல் என்ன சான்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த சான்றெல்லாம் விடு, நீங்கள் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய சான்றுகளே எழுதலாம். நற்சிந்தனை எப்படி பிரிப்பீங்க? நன்மை கூட்டல் சிந்தனை. சரிங்களா? அப்போ நன்மை ஆகிய சிந்தனை, மை விகுதி அங்கே மறைஞ்சு வந்திருக்கா, அப்போ அது பண்புத்தொகை. விளங்குதுங்களா? கரும்பலகை சொல்கிறோம். செங்கல் எப்படி சொல்லுவீங்க? செம்மை கூட்டல் கல், செம்மையாகிய கல். வட்டத்தொட்டி எப்படி வரணும்? வட்டமாகிய தொட்டி. இங்கே மை விகுதி மறைஞ்சு வரல, எனவே இது பண்புத்தொகை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா தொட்டியே எப்படி ஆயிடுச்சு? வட்டமாக மாறி வட்டமாகிய தொட்டின்னு வந்துடுச்சு. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறம், சுவை, வடிவம், அளவு, குணம் முதலவற்றை உணர்த்தக்கூடிய பண்பு பெயர்கள் மை என்ற பண்பு விகுதியும், குறிச்சுக்கோங்க, மை என்ற பண்பு விகுதியும் ஆகிய என்ற பண்பு உருவும் மறைந்து வருவதற்கு பெயர் பண்பு தொகை. பண்பு தொகையை வாழ்க்கையில் நம்ம மறக்கவே கூடாது. சரிங்களா? சரி, அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருபெயரொட்டு பண்புத்தொகை. 2 தமிழில் நிறைய இலக்கணங்களுக்கு விடை பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்கும். இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகைனாங்க. 2 பெயர் ஒட்டி வரணும். அதில் எப்படின்னா, இப்போ பாருங்களேன், முதல் வரக்கூடிய பெயருக்கு பேர் சிறப்பு பெயர்னு பேர். 2வது வரக்கூடிய பெயருக்கு பேர் என்னது? பொது பெயர்னு பேர். இப்போ இமயமலை அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்காங்களேன். மலை வந்து எத்தனையோ மலைகள் இருக்குது. திருப்பரங்குன்ற மலை இருக்குது, திருத்தணி மலை இருக்குது, பழனி மலை இருக்குது. சரிங்களா? மலை வந்து நிறைய இருக்குது. மலை என்பது எல்லா மலைகளையுமே குறிக்கும், அது காமன், அதுக்கு பேர் பொது பெயர்னு பேர். அதே இமயமலைன்னு சொன்னால் அது சிறப்பு. அப்போ இமயம் என்ற சிறப்பான மலையை குறிப்பதால் அப்போ சிறப்பு பெயர் வரணும், பொது பெயர் பின்னாடி வரணும். இதுக்கு பேர் தான் என்னது? இருபெயரொட்டு பண்புத்தொகை. அப்போ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது. தொக்கி வருதுன்னா என்ன அர்த்தம்? மறைந்து வருது. அப்போ இமயமாகிய மலை. இதுக்கு இன்னும் நிறைய சான்று சொல்லலாம். சாரை பாம்பு, பாம்பில் நிறைய வகை இருக்குது. கட்டு விரியான் இருக்குது, ராஜநாகம் இருக்குது, இப்படி எத்தனையோ வகை இருக்குது. ஆனால் இதில் சாரை என்பது என்னது? அதில் சிறப்பு பெயர். அப்போ சாரைன்றது சிறப்பாக குறிக்குதா? அப்போ சாரையாகிய பாம்பு. இதுதான் என்னது? இருபெயரொட்டு பண்புத்தொகை. மார்கழி திங்கள் கொடுத்துருக்காங்களா? மார்கழி திங்கள். திங்கள்னா என்னப்பா? மாதம். எல்லா மாதத்தையும் குறிக்கும். மார்கழி திங்கள் அப்படின்னா அதில் சிறப்பாக குறிக்குது. அப்போ இது பொது பெயர். மார்கழி என்பது சிறப்பு பெயர், திங்கள் என்பது பொது பெயர். எனவே சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்து அந்த பண்பை உணர்த்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இருபெயரொட்டு பண்புத்தொகை. பாருங்கள், திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள், அதான் திங்கள் வந்து மார்கழியாக மாறிடுச்சு, அந்த மார்கழி மாதமும் ஆயிடுச்சு, ஆவணி திங்கள், ஆவணி ஆகிய திங்கள் என்றும் சாரையாகிய பாம்பு என்றும் இருபெயரொட்டாக வந்துள்ளன. எனவே இருபெயரொட்டு பண்புத்தொகை. பண்புத்தொகைக்கும் இருபெயரொட்டு பண்புத்தொகைக்கும் வேறுபாடு உண்டு. எனவே அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். இப்போ நல்ல பாம்புன்னு சொல்லிட்டா அது இருபெயரொட்டு பண்புத்தொகை கிடையாது. ஏன்னா நல்ல பாம்பு என்பது பெயரச்சம். சரிங்களா? சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். பண்புத்தொகைனா என்ன, இருபெயரொட்டு பண்புத்தொகைனா என்ன? பண்புத்தொகையில் மை விகுதியும் ஆகிய என்ற பண்பு உருவும் மறைந்து வரணும். இருபெயரொட்டு பண்புத்தொகையில் ஒரு சிறப்பு பெயர், அதாவது ஒரு ஸ்பெஷல் நேம், ஏதாவது ஒன்றை வந்து குறிப்பிட்டு சொல்வது.
அது வரணும். ரெண்டாவது பொது பெயர்கள் பின்னாடி வரணும். இதுதான் இருபெயரொட்டு பண்புத்தொகை. இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இலக்கணத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்து உவமை தொகை. உவமை தொகைன்னு என்னப்பா? இப்போ நான் ஓடினான், ஒரு பெண் ஓடுறா, மான் போல ஓடினாள். இப்போ ஓடினாள்னு சொல்கிறது ஒரு சாதாரண வினை. இதையே மான் போல ஓடினாள்னு சொன்னால் அதுதான் உவமை. அப்போ அந்த பெண் ஓடுறது எப்படி இருக்குது? மான் போல இருக்குதுல்ல. மான் என்பது உவமை. குறிச்சுக்கோங்க, மான் என்பது உவமை. மான் போல அவள், மான் போல அவள், விளங்குதா? அப்போ அந்த பெண்ணை ஓமையப்படுத்துகிறாங்க, அவரை பொருட்படுத்துகிறாங்க. அப்போ மான் போல ஓடினாள் என்பது ஓமேயம். இதில் இந்த போல என்பது இருக்குது பார்த்திங்களா, அது பேர் உவம உருபு. அதுக்கு பேர் என்னது? உவம உருபு. அப்போ உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம், தொகையினால என்ன அர்த்தம்? மறைந்து வருவது. அதுக்கு பேர் உவமை தொகை. என்னது? உவமை தொகை. இப்போ அதுக்கு பாருங்கள், இப்போ மலர்கை அப்படின்னு என்ன அர்த்தம்ப்பா? மலர் போன்ற கை. அப்போ மலர் போல கைகள். நம்ம நிறைய பட்டப்பேர் வைக்கிறோமே, பூனைக்கண்ணே அப்படின்றோம். பூனை போல கண்ணு. யானை காது, யானை போல காது. அப்போ என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஓமை தொகை. போலன்ற ஓம உருபுகள் நிறைய இருக்குப்பா. போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன என்று பல உவம உருபுகள் இருக்குது. இந்த உவம உருபுகளில் ஏதேனும் ஒரு உவம உருபு மறைந்து வருது, அதுதான் உவமை தொகை. நல்லா குறித்து வச்சுக்கிறணும். தொகையினாலே மறைஞ்சு வர்றது. உவம உருபு மறைஞ்சு வந்தால் அது உவமை தொகை. சரிங்களா? அப்போ பாருங்கள், உவமைக்கும் பொருளுக்கும். உவமைன்றது எதை நம்ம சொல்கிறோன்றது, எதற்கு ஒப்புமைப்படுத்துகிறோம்ல. குயில் போல பாடினாள், மலர் போல கைகள், சங்கு போல கழுத்து, கரிகாலன் காலை போல கருத்திருக்குது குழல், கருத்த கரிகாலன் கால், கால் கரிகாலன் கால் என்பது ஓமை. கருத்திருக்குது குழல் என்பது ஓமை. விளங்குதா? குழல்னா கூந்தல்பா. அப்போ இதில் போல என்ற ஓம உருவு பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்துடுச்சு. அப்போ அது ஓமை தொகை ஆகாது. அதில் மறைஞ்சு வந்தால் அது ஓமை தொகை. அது என்னது? ஓமை தொகை. மான் போல பார்வை, மான் போல மருளும் பார்வை. நாங்கள் தேன் போன்ற குரல். அப்போ என்னது? தேன் ஒரு இனிப்பு. அப்போ தேன் என்பது இங்கே ஓமையாக பயன்படுது. தேன் போன்ற இனிமையான குரல் அப்படின்னு சொன்னோம்னா அது ஓமேயம். இந்த போன்ற என்பது என்னது? ஓம உருபு. மறைந்து வரணும். மறைந்து வந்தால் ஓமை தொகை. சரிங்களா? அப்போ ஓமை தொகைன்னு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து சங்கு கழுத்து. பவளவாய். பவளவாய்னா பவளம் போன்ற வாய்னா. அன்னை தமிழ், அன்னை போன்ற தமிழ், அது ஓமை. இதே தமிழ் அன்னைன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, தமிழே எனக்கு அன்னை ஆயிடுச்சு, அதுக்கு பேர் உருவகம்னு பேர். இந்த ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஓமை உருபு ஆனது வேற்றுமை ஒளிவித்து அந்த வேற்றுமை இல்லாமல் போய் ஒன்றாக வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் உருவகம்னு பேர். அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்னை தமிழ் அப்படின்னா அன்னை போன்ற தமிழ். இதே தமிழன்னை அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு பேர் என்னது? உருவகம். அதுக்கு பேர் என்னது? உருவகம். சரிங்களா? அப்போ ஓமை தொகைன்னு என்ன அர்த்தம்? ஓம உருவு மறைந்து வருவதும். எதுக்கு இடையில? ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில். அடுத்து பாருங்கள், உம்மை தொகை. இது ரொம்ப எளிமையான இலக்கணம். என்பது இப்போ ஒருத்தனை கூப்பிடுறோம், ஏய் கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வான்றோம். வெத்தலை பாக்குன்னு சொல்லக்கூடாது, அதை எப்படி சொல்லணும்? வெற்றிலையும் பாக்கும். வெற்றிலையும் பாக்கும். உணவகத்துக்கு போகிறோம், அண்ணே பூரி கிழங்கு கொண்டு வாங்கன்றோம். அது என்ன சொல்லணும்? பூரியும் கிழங்குன்னு சொல்லணும். சரிங்களா? விடுதியில் தங்கியிருக்கிறான். விடுதியில் என்னை பார்க்க தாய் தந்தை வந்தனர். தாயும் தந்தையும். சரிங்களா? அப்போ தாய் தந்தைன்னு சொன்னால் உம்மை தொகை.
தாயும் தந்தையும்னு உம்மு வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேர் எண்ணும்மை. அதுக்கு பேர் என்னது? எண்ணும்மை. அப்போ உம்மை தொகை என்பதில் என்ற விகுதி மறைஞ்சு வரணும். பாருங்கள், 2 சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். உம்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எண்ணல்னா என்றது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல 1, 2, 1, 2, 3 சொல்கிறோம். எடுத்தல்னா இந்த காய்கறிகள்லாம் நிறையா சொல்கிறோம். அப்போ வரிசையாக சொல்கிறோம்ல. இப்போ வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு கொடுங்க, வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் வாங்கி வா அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எடுத்தல். இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்னா அளவு பெயர்களை தொடர்ந்து என்ன செய்யும், இந்த உம்மை தொகை வரும். பாருங்கள், அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். தாய் சேய், தாயும் சேயும். என்ற விகுதி அங்கே என்ன செஞ்சுருக்கு, மறைஞ்சு வந்திருக்கா. அப்போ அதுக்கு பேர் உம்மை தொகை. மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் தொகை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அன்மொழி தொகை. குறிச்சிக்கோங்க. அன்மொழி தொகைனா அல்லாத வழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். இப்போ பாருங்கள், கயல்விழி வந்தால், இதில் கயல்விழினா என்னப்பா? கயல்னா அர்த்தம் குறிச்சிக்க மீன். கயல்விழின்ற வார்த்தை எழுதிக்கங்க. கயல்னா அர்த்தம் மீன், விழினது கண். அப்போ மீன் போன்ற கண்கள், இது ஓமை தொகையா? ஆனால் இங்கே கயல்விழி வந்தால்னா என்ன அர்த்தம்னா மீன் போன்ற கண்களை உடைய ஒரு பெண் வந்தால்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்த ஒருவர் பேசினார். இது பண்பு தொகையோடு வந்த அன்மொழி தொகை. விளக்குதுங்களா? அப்போ வெறும் சிவப்பு சட்டைன்னு கொடுத்தா அது பண்பு. சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டையை அணிந்த ஒருத்தர் பேசினார்னு அர்த்தம். சரிங்களா? முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். இப்போ இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத, இந்த தொகைநிலை தொடர்கள் அல்லாமல் வேறு சொற்கள் மறைந்து வருவதற்கு பெயர் தான் அன்மொழி தொகை. குயில் போல பாடினால் அப்படின்னு சொன்னால் உவமை தொகை. குயில் போல பாடுபவள் வந்தால் அப்படின்னா அன்மொழி தொகை. சரிங்களா? அப்போ இப்போ இதுதான் என்னது, அன்மொழி தொகை. அப்போ வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை போன்ற தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வருவதற்கு பேர் என்னது, அன்மொழி தொகை. சரிங்களா? இப்போ தொகைநிலை தொடர்கள்னால் என்னன்னு பார்த்தோம். தொகைநிலை தொடர்களில் 6 வகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி என்று 6 வேற்றுமை தொகைகள், 6 தொகைநிலை தொடர்களை பார்த்திருக்கிறோம். அது ஒவ்வொன்றுக்கும் சான்று தெரியும். இந்த இலக்கணம் அடிப்படை வாழ்வியலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பயுமே தமிழில் இந்த பொதுத் தேர்வுகள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள் எல்லாம் இந்த வினாக்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். எனவே இதை நீங்கள் அடிப்படையிலிருந்தே நல்லா புரிஞ்சுக்கிறணும். நிறைய படிக்க நிறைய ஐயங்கள் எழுதும். அப்படி எழுந்தாலும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, தாய் அவனும் அவளும் அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்லணும், நீ அவனும் அவளும் பார்த்தோன்னா உம்மு வெளிப்படையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு உம்மை தொகைன்னு போட்டக்கூடாது. உம்மு வெளிப்படையாக வந்தால் என்ன சொல்லியிருக்கோம், எண்ணும்மை சொல்லு, எண்ணும்மை. அவன் அவள் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு பேர் என்னது, உம்மை தொகை. சரிங்களா? அப்போ அதே மாதிரி ஆடுகளம் குறித்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற சொற்கள்லாம் குறிச்சிட்டு அதுக்கு இலக்கண குறிப்பு கண்டுபிடிங்க. இந்த என்னென்ன தொகைன்னு கண்டுபிடிங்க, குறிச்சிக்கோங்க. பால் பருகினான், கீழ்காணும் கேள்வி குறிச்சிக்கோங்க. கீழ்காணும் சொற்களுக்குரிய தொகை சொற்களை கண்டுபிடிக்க. கீழ்காணும் சொற்களுக்குரிய தொகை சொற்களை கண்டுபிடிக்க. முதல்ல பால் பருகினான், இது ஏன்னு சொல்லி அதற்குரிய காரணம் கண்டுபிடிக்கணும். தொடுதிரை, இரண்டாவது தொடுதிரை.
மூன்றாவது வட்டப்பெட்டி. வட்டப்பெட்டி. நருந்தொகை. நாலாவது நருந்தொகை. ஐந்து வைகை ஆறு. வைகை ஆறு. அடுத்தது தளிர்கை. தளிர்கை. அடுத்தது முத்துப்பல். முத்துப்பல். பவளவாய் பேசினாள். பவளவாய் பேசினாள். பவளவாய் பேசினாள். சரிங்களா? இப்போ இவ்வளோ சொற்கள் சொல்லியிருக்கோம். இந்த ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. அதில் என்னென்ன தொகை சொற்கள் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்குங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதில் குறிச்சிக்கோங்க. சொற்றொடர் என்றால் என்ன? சொற்றொடர் என்றால் என்ன? இரண்டாவது, தொகைநிலை தொடர்கள் என்றால் என்ன? அவை எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர்கள் என்றால் என்ன? அவை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை தொகையை சான்றுடன் விளக்குக. வேற்றுமை, இது புத்தகத்தில் இருக்குது இந்த கேள்வி, இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லா இலக்கணத்துடைய விளக்கங்களையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணாமல் வேற்றுமை தொகையா, வேற்றுமை உருவு மறைஞ்சு வரணும். ஐயால் கூ இன்னது கண் என்ற வேற்றுமை உருவுகள் பெயர் சொல்லுக்கு இடையில் மறைந்து வருவது, பொருள் மாறுபாட்டுக்கு உதவுவது, மறைந்து வருவது வேற்றுமை தொகை அப்படின்னு எழுதி சான்று எழுதி நீங்களாக விளக்க கற்றுக்கிறணும். இலக்கணத்தை பொறுத்தளவு அந்தந்த பத்தியின் கீழே இருக்கக்கூடியது அந்தந்த கேள்விக்குரிய பதில். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக பதில் எழுத முயற்சிக்கணும். அப்போ தான் நமக்கு பயன்படும். அதுக்கப்புறம் உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகை என்றால் என்ன? வினைத்தொகையை சான்றுடன் விளக்குக. வினைத்தொகையை சான்றுடன் விளக்குக. பண்புத்தொகையை எடுத்துக்காட்டுடன் விவரி. இருபெயரொட்டு பண்புத்தொகை என்றால் என்ன? அந்தந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்தியுடைய தலைப்பை நீங்கள் கேள்வியாக மாற்றிக்கலாம். ஓமைத்தொகை விளக்குக. உம்மைத்தொகை விளக்குக. அன்மொழித்தொகை விளக்குக. கிட்டத்தட்ட இதிலேயே உங்களுக்கு ஒரு 8 கேள்வி கிட்ட இருக்கும். இந்த 8 கேள்வியை நல்லா பாருங்கள், படிங்க. இலக்கணத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றோடு இயல் 2 இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நிறைவுறுகிறது. நன்றி.